கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீத பாகம் 29வது அதிகாரத்திலே கடைசி வசனத்தை வாசிக்கலாம். கடைசி வசனம் 11வது வசனம். கர்த்தர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படியா இருக்கிறாரா? பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய ஜனங்களை சமாதானத்தோடு ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா? பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நம் கண்ணீரிலும் பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் காணப்படும் போது அவர் நம்மை பலப்படுத்தி தூக்கி நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உங்களை அப்படியே விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. பலவீனமாய் இருக்கும் போது கண்டு காணாமல் அப்படியே உங்களை விட்டு செல்லுகிற தேவன் அல்ல. உங்கள் அருகே வந்து அங்கே நின்று என்ன செய்கிறாரு? தேவன் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால் நம்ம அவருடைய ஜனமாய் இருக்கும் போது நம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அவராலே நாம் பலப்படுத்துகிறோம், அவராலே நாம் ஆசீர்வாதப்படுகிறோம், அவராலே நாம் என்ன பண்ணப்படுகிறோம்? சமாதானம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகினாலே நாம் அவர் பிள்ளைகளா இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. 2வது வசனத்துல அப்படியே அங்க சொல்லி இருக்கிறது, தேவ கர்த்தர் அவர் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது என்ன பெருகும்? ஆசீர்வாதம் பெருகும். அந்த இடத்துல சமாதானம் பெருகும், அந்த இடத்துல சுகம் பெருகும், அந்த இடத்துல சந்தோஷம், மகிழ்வு, உயர்வு காணப்படும், அந்த இடத்துல விடுதலை காணப்படும். எந்த விதமான கஷ்டங்களோ, எந்த விதமான கண்ணீர்களோ, எந்த விதமான தயக்கங்களோ, எந்த விதமான கலக்கங்களோ அந்த இடத்துல பிசாசினுடைய கிரைகளோ அந்த இடத்துல காணப்படாது. ஆகினால் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது அநேக ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு, அநேக விடுதலை நமக்கு உண்டு. உன்னதமானவர் பலனுள்ள தேவன் நம்மோடு இருக்கும் போது நம்மளுக்கு என்ன செய்கிறார்? பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அழைத்து பலன் தந்து அவர் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகினால் இந்த நாளில நம்முடைய தேவன் எப்படியாய் வருகிறாரா? பலன் தருகிற தேவனாய் வருகிறார், சமாதானத்தை தருகிற தேவனாய் வருகிறார், ஆசீர்வாதத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். விசேஷ விதமாக முக்கியமாக நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா என்று நாம் என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோமா? அவருக்காக நாம் நிற்கிறோமா? அவருக்காக நாம் ஆராதிக்கிறோமா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது, அவருடைய வழியிலே நாம் நடக்கும் போது நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தை அந்த 1வது அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவருடைய சத்தம் எப்படியா இருக்கிறதா? பராக்கிரமாய் உள்ளதா இருக்கிறதா? வல்லமை உள்ளதா இருக்கிறதா? அதனால அவருடைய சத்தம் எப்படியா இருக்கிறது? சாதாரணமான ஒரு மனுஷனுடைய சத்தத்தை போல அல்ல. அந்த சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தம் உங்களுக்கு என்ன செய்யும்? அற்புதம் செய்யும். அந்த சத்தம் உங்களை தூக்கி விடுவிக்கும். அந்த சத்தம் வந்த உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லா அசுத்தாவிகளை என்ன பண்ணும்? அதிர்ந்து ஓடி போகும். ஆகினாலே அவருடைய சத்தம் வல்லமையாய் உள்ளதா இருக்கிறது. படினாலே நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன், என் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லும் போது நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதித்து சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். முதலாவது நாம் பார்க்கணும், அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழுகிறோமா என்று நாம் பார்க்கணும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்று பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழும் போது, அவருடைய பிள்ளைகளாய் நாம் நடக்கும் போது நிச்சயமாகவே அவர் நமக்காக நின்று அவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் இந்த வசனத்தைப்படி தேவன் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து சமாதானம் தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.